ஸ்கூபியோட முதலாளி உட்காந்து ஸ்கூபி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படின்னு பங்கு பிரிக்கும் போது ஸ்கூபி பக்கம் ஒண்ணு வைக்கிறாரு. ஆனா அதை திரும்ப எடுத்து இவரே வச்சுக்கிறாரு. கடைசியில நம்ம ஸ்கூபிக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும் தான் கொடுக்குறாரு. அதையும் எடுக்கிறாரா இல்லையா, அதையும் எடுத்துட்டாருப்பா. ஸ்கூபியோட முதலாளி பண்றது சுத்தமா சரியில்லை. கடைசியில ஸ்கூபிக்கு ஒரு ஸ்ட்ராபெரி கூட இல்ல, ஏதோ பழைய சோறு மாதிரி இருக்கு. அதை வச்சுட்டு ஸ்கூபி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு வீட்டை விட்டு. ஸ்கூபியும் வேற வழி இல்லாம அதை சாப்பிடுறான். இவரா கீழே போயிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஸ்கூபி அந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுறான் பழைய சோத்தோட. அடுத்து நம்ம முதலாளியை பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்ச ஸ்கூபி ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா உள்ள வந்துட்டு இஞ்சி மட்டும் தான் இருந்துச்சு. இஞ்சிக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்கூபி அதை எண்ணெயில போட்டு வறுத்து நல்லா எடுத்துக்கிறான். அப்புறம் உப்பு காரம் மிளகாய் தூள்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான். ஏன்னா அவங்க முதலாளிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான். அவங்க முதலாளி போயிட்டு திரும்ப வரும்போது ஸ்கூபி இதை நின்னு நீ சாப்பிடவே இல்லையா, இதெல்லாம் உனக்கு கொடுத்தது அதிகம்டா, குடுறா நானே சாப்பிடுறேன் அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட போறாரு. அவர் வாயில வச்ச உடனே இஞ்சி துப்பிட்டாரு. அதனால